ஸ்டாலின் நோஸ் டு ஹேண்டில் த அலையன்ஸ் அப்படின்றது தெரியுதுல்ல. ஸ்டாலின் நோஸ் டு ஹேண்டில் த அலையன்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா களம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும்போது இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறார் அப்படிங்கிறது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், காங்கிரஸ் கட்சி இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்களும் சொல்றாங்க ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ட்டு. ஆட்சியில் பங்கு இவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேத்தி கூட சொன்னாரு, நாங்க வந்து தொகுதிகள் குறைவாக கொடுத்தாலும் கூட நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் தான் இருப்போம், அவங்களுடன் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனாலும் எனக்கு வந்து அதுல ஒரு சந்தேகம் வருது. காரணம் என்னன்னு கேட்டா, முன்னுக்கு பின் முரணாக இதுக்கு முன்னால் நிறைய ட்ரிப் பேசியிருக்கிறாரு. இப்போ டிஎம்கே மேல இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து ரங்கராஜ் பாண்டேவுடைய கருத்து கணிப்பெல்லாம் விட்டுடுங்க. அவங்க கிட்டத்தட்ட 104 இடங்கள் 114 இடங்கள்ல நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்றுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த கருத்து கணிப்பிலையும் எனக்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கு. அது காரணம் வந்து அவரே வந்து ஒரு கேவியட் போடுறாரு கடைசியில, விஜயினுடைய ஃபேக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு. இப்போ விஜய் ஃபேக்டர் நம்ம கருத்துல எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கிட்டு தான் வேணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு லெவல்ல ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது டிஎம்கேக்கு எக்கச்சக்கமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த அஜித்குமார் விஷயத்துக்கு அப்புறமா எப்படி இவங்க தனிப்படையை வச்சிருக்கிறாங்களோ, தனிப்படைங்கிற பேர்ல ஒரு கொலைப்படையையே காவல்துறை வந்து மாவட்டம் தோறும் வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங் சமாச்சாரம்.